வீவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். ஐயோ, ரசத்துக்கெல்லாம் ஒரு ரெசிபி வீடியோவான்னு கேட்கலாம். என்னங்க பண்றது, உடம்பு சரியில்லை, சோம்பேறித்தனமா இருக்குனாலே டக்குன்னு செய்யறது இந்த ரசம் தான். பல வகையான ரசம் இருக்கு. ரசம்னாலே எல்லாருக்கும் வைக்க தெரியும். இந்த ரசத்தையும் ஒருக்க வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 நாட்டு தக்காளி, ஒரு முழு பூண்டு. பூண்டுக்கு தோல் எல்லாம் ஒன்னும் உரிக்க வேண்டாங்க, அப்படியே போட்டுற வேண்டியதுதான். மிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு ரசம் வைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய், கடுகு பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை நல்லா குழைவா வதங்கி வெந்து வரது வரைக்கும் வதக்கி விடணும். அது கூட 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா வதக்கி விடணும். ரசம்னாலே காயப்பொடி ரொம்ப முக்கியம். நாட்டு தக்காளினால புளிப்பு அதிகமா இருக்கும். நான் அதனால 2 கொட்டை அளவுக்கு புளி எடுத்திருக்கிறேன். இனி மசாலா சேர்க்கணும். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து மசாலையோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ரசம்னாலே தண்ணியா தான் இருக்கும், அப்போ கொஞ்சம் தாராளமா தண்ணி சேர்த்துடணும். இன்னைக்கு குழம்புக்கு என்ன ரசமா அப்படின்னு இழுப்பாங்களா, அவங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்கு அது கூட கொஞ்சம் தேங்காய் தண்ணி, பருப்பு தண்ணி, கொஞ்சம் புளி தண்ணி. நான் கொத்தமல்லி இலைக்கு பதிலா கொஞ்சம் புதினா இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து ரசத்தை கொதிக்க விட்டு இறக்குனேங்க. இப்படி ரசம் வச்சு கொடுத்து பாருங்க, பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. Until then, இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வரட்டா.